இன்றைய ஆன்மீக தகவல். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவாய் ஆனாய் போற்றி. இப்போதெல்லாம் மகளிருக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு பேசுகிறாங்க நிறைய பேர். ஆனால் பெண்ணுக்கு சரிபாதியை கொடுத்து 50% இடஒதுக்கீடை தந்தவர் சிவபெருமான். இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம். இந்த அற்புதமான நாளிலே சிவசக்தியினுடைய தத்துவங்களை நாம் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். உலகம், உயிர்கள் எல்லாம் அனைத்துமே ஒரு மூலப்பொருளிலே இருந்து தோன்றியது. விஞ்ஞானிகளும் சொல்கின்றார், எல்லாவற்றுக்கும் காரணம் சின்ன அணு என்று. எல்லா உலகமுடைய ஒரு மூர்த்தி திருவாய்மொழி, அதுவே பரபிரம்மம் எனப்பட்டது. ஆண் பெண் என பல வேறுபாடுகள் அற்றது ஈசன், அந்த மூலப்பொருள். ஆணல்லன் பெண்ணல்லன் என்று திருவாய்மொழி சொல்கின்றது. அந்த பரபிரம்மே சிவன் என்று பிறகு பெயர் சூட்டப்பட்டது. அந்த பரபிரம்மமானது உலக சுற்றியை நினைத்து ஆண் பெண் என்று தன்னையே பிறப்பித்து பெண்ணாகி ஆனாய். திருவாசகம் அழகாக சொல்கின்றது, பெண்ணாகி ஆனாய். சிவம் என்ற மூலப்பொருள் சிவனானது, சக்தி பெண் வடிவமாக மாறினார். இந்த நிலையிலே சிவத்துள்ளே சக்தியும் சக்தி உள்ளே சிவமும் ஒன்றை ஒன்று மருவி பிரிக்க முடியாத ஒரு ஜீவனாக இருக்கின்றது. உலகின் படைப்பு ஆரம்பமானது. இந்த உலகம் முதல் அனைத்துமே சிவசக்தியின் தத்துவமாகும். கீதை இதனை சொல்கின்றது. சிவசக்தி ஐக்கியத்தை குறிக்கின்றது. அர்த்தநாரீஸ்வர வடிவம் சிவனுடைய ஒரு கூறு. இதனை மாதொரு பிரான் என்கின்றது திருவாசகம். மாணிக்க வாசகர் சிவசக்தியினுடைய தத்துவத்திலே சிவனிடத்திலே சக்தி சமபங்காக அடங்கியுள்ளதாக கூறுகின்றார். இதை போலவே சக்தி தத்துவத்திலே யோக மாயை தத்துவம், சக்திக்குள் சிவம் போலவே சக்தி தத்துவத்திலே யோக மாயை தத்துவம் சக்திக்குள் சிவன் அடங்கிய தத்துவமாக அதனை போற்றுகின்றது. இதனை யோக மலை என்று குறிப்பதும் வழக்கம். சிவ என்ற சொல் சிவனையும் சக்தியையும் குறிக்கும். சி என்பது சிவனையும், வ என்பது சக்தியையும் குறிக்கும் சொல். சி வலிமையானது, வ மென்மையானது. சிவஸ்வரூபம் அனைத்து பொருட்களிலும் காணப்படும். நமது ஆலயங்களிலே ஒரு நீண்ட வெள்ளை கோடும் ஒரு சிவப்பு கோடும் கலந்தவாறு வர்ணம் பூசி இருப்பதை காணலாம். அது எதற்காக அப்படி என்றால், இந்த தத்துவத்தை குறிப்பதற்காகத்தான் அப்படி கோடு போடுகின்றார்கள். சிவம் சக்தியின்றி உலகமும் உடலும் இல்லை என்பதே இதனுடைய தத்துவம். முதலிலே தாவரம், உலகிலே ஒரே வடிவத்திலே ஆண் இயல்பும் பெண் இயல்பும் இரண்டுமே சேர்ந்திருக்கின்றன. ஒரே மலரிலே ஆண்பாகம் மகரந்தம், பெண்பாகம் சூலகம், இரண்டுமே கலந்து இருக்கின்றது. இவ்விரண்டின் சரிபாதி கூட்டுறவால் புதிய விதை உண்டாகின்றது. சங்கமங்களுள்ளே ஒவ்வொரு உயிரும் அதனதன் தாய் தந்தையரின் பாதி பாதி அம்சத்தை பெற்றே உண்டாகின்றது. இதுதான் தத்துவம். உயிர் தத்துவம் சிவம், உடல் தத்துவம் சக்தி. உயிரும் உடலும் சேர்ந்ததுதான் இயற்கையின் சக்தி. இதனை சுவாமி சுத்பவானந்தர் மிக அழகாக சொல்கின்றார். ஆலயங்களிலே சுவர்களிலே மட்டும் வெள்ளையும் சிவப்பும் மாறி இருக்கவில்லையா? இல்லங்களிலே இடப்படும் கோலங்களில் கூட வெள்ளை கோலத்தோடு காவி என்ற சிவப்பும் கலந்துதானே கோலம் போடுகின்றார்கள். கோலத்திலே முதலிலே இடப்படும் புள்ளிகள் சிவ தத்துவம், பிறகு இடப்படும் கோலமும் காவியும் சக்தி தத்துவம். நம் உடலிலே வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் சேர்ந்ததே நம்முடைய உடல் இயக்கம். அது மட்டும் அல்லாமல் ஜீவசக்தியானது வெண்ணிறமான சுக்கிலம் எனப்பட்டன. பெண்மையிலே கருப்பையில் உள்ள குரோனிதம் சிவப்பு நிறம். இவை இணைந்தால் ஆலயத்தின் கர்ப்ப கிரகத்திலே பரபிரம்மம் உண்டாகின்றது. தாயின் கருவறையிலும் தான் இதுதான் இருக்கின்றது. இல்லறத்திலே கணவனும் மனைவியும் இணைந்தால் ஒரு தாயின் கர்ப்ப கிரகத்திலே ஆணுமற்ற பெண்ணுமற்ற பரபிரம்மம் உண்டாகின்றது. பிறகுதான் ஆண் பெண் என்ற நிலையை அடைகின்றது. சிவம் சக்தி இரண்டும் இந்த வடிவமே.
நம்முடைய உடலின் உறுப்புகள் தான் சிவமும் சக்தியும். நமது உடலிலே சிவம் உயிர், சக்தி உடலாக இருக்கின்றது. அந்த சிவனும் சக்தியும் இரண்டு, மூளை இரண்டு, பெருமூளை சிறுமூளை, கண் இரண்டு, இடது வலது, காதிரண்டு, இமை இரண்டு, மேலிமை, காதிரண்டு, இமை இரண்டு, மேலிமை கீழிமை, மூக்கு இரண்டு, வலது இடது, கன்னம் இரண்டு, இடது வலது, வாய் இரண்டு, மேல்வாய் கீழ்வாய், பல்வரிசை இரண்டு, மேல்வரிசை கீழ்வரிசை, நாக்கும் இரண்டு, உள்நாக்கு ஒன்று, வெளிநாக்கு ஒன்று, தொண்டை குழாயும் இரண்டு இருக்கின்றது, உணவுக்கு ஒன்று, காற்றுக்கு ஒன்றாக, நுரையீரல் இரண்டு இருக்கின்றது, வலது இடது என்று. அதேபோல் குடலும் பெருங்குடல் சிறுகுடல் என்று இருக்கின்றது. கால்கள் இரண்டு, தோல் இரண்டு, குருதி வெள்ளை சிவப்பு, இதயம் வலது ஆரிக்கிள் இடது ஆரிக்கிள், இடதுபுறம் சக்தியின் இருப்பிடம். இதிலே இருதயம் மண்ணீரல் முதலிய உறுப்புகளும், வலதுபுறத்திலே சிவபெருமானின் இருப்பிடம். இங்கு கல்லீரல், பித்தப்பை, குழல்வால் ஆகிய உறுப்புகள் இருப்பது இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். ஆக நமக்குள்ளே ஈசனும் அம்பாளும் இருக்கின்றார்கள். அதனால்தான் நம்முடைய உடலை கோவில் என்றார்கள். இந்த கோவிலை நாம் சுத்தமாக வைத்து கொண்டால் இறைவன் நமக்குள்ளே இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதுதான் சிவசக்தி தத்துவம். இந்த அற்புதமான தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டு விட்டால் நம்முடைய எல்லா நாளும் நமக்கு பொன்னாளே. வருத்தங்கள், சோகங்கள் என எவையுமே நமக்கு தோன்றாது. அப்படிப்பட்ட உருளையை ஆன்மீகத்திலே அடைவோம். நன்றி, வணக்கம்.